வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் இந்த ரெண்டுமே உடனடியாக டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேணும். டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருந்தாங்க, நவம்பர் லாஸ்ட்டில் டிசம்பர் 15ஆவது தேதி அந்த தேதி வாக்கில் ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது வெளியிடப்படும். டிசம்பர் முதல் வாரத்தில் குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் விடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 80% பணிகள் முடிவடைந்து விட்டது. இன்னும் 20% பணிகள் மட்டும்தான் இருக்குது. அது முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் ரிசல்ட் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இன்றைக்கி டிசம்பர் 16ஆவது ஆச்சு, ஆனால் இன்னும் விடலை. நேற்று செய்திகள் கிடைச்சது என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டு எப்போ வெளியிடப்படும் அப்படிங்கிறதுக்கான அறிக்கை இன்று வெளியிடப்படும் அப்படின்னு டிசம்பர் 15 நேற்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் இன்றைக்கி டிசம்பர் 15 ஆச்சு, அதற்கான அறிவிப்புகளும் வரலை. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அஸ்பிரன்ஸினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 52,000 மாணவர்கள் இதற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனுவல் பிளானருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஒரு குரூப் 4 எக்ஸாம் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாகவே 20 லட்சம் அஸ்பிரன்ஸ் அப்படிங்கக்கூடியவங்க அந்த குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதுக்கு ஒரு 10 லட்சத்துலேருந்து ஒரு 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்படியாக இருக்கும் பட்சத்தில் 2024க்கான ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணலாம். உடனடியாக ரிலீஸ் பண்ணால் அது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷத்தை நம்பி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்கள நம்பி அவங்களுடைய குடும்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆனுவல் பிளானர் அடுத்த வருஷம் ஆனுவல் பிளானரில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இப்படி அதிகமான அஸ்பிரன்ஸ் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா 2022 வந்த நோட்டிஃபிகேஷன், குரூப் 2 நோட்டிஃபிகேஷன், அதனுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் மே மாதம் 2022 நடந்துச்சு. அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2022 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினுடைய ரிசல்ட் விழுந்துச்சு. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 2023 வருஷம், மறு வருஷம். ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் விட்டு மறு வருஷம் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடந்தது. அதனுடைய ரிசல்ட்டுக்காக ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் இந்த பிப்ரவரி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு எக்ஸாம்ஸுக்காக அஸ்பிரன்ஸ் 2 வருஷம் அவங்களுடைய ஏஜ் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அஸ்பிரன்ஸ் இதில் பெண்கள் இருப்பாங்க. ஸோ பெண்கள் வீட்டில் ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் எப்படி இருக்கும், அவங்களுடைய மேரேஜ், அவங்களுக்கு பின்னாடி மேரேஜ் பார்க்கணும், அதன் பிறகு ஏதாவது வீட்டில் கேட்பாங்க அவங்கள பற்றி. இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் பொண்ணை வச்சுட்டு இன்னும் படிக்க வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆண்கள் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி நம்பி படிக்கக்கூடிய ஆண்கள் படாத துயரமே கிடையாது. ஸோ ஒரு வீட்டில் ஒரு காரணம் சொல்லி படித்து அந்த ரிசல்ட்டுக்காக 2 வருஷம். சரி, இந்த ரிசல்ட்டில் பாஸ் ஆகுறவங்களுடைய ஓகே பாஸ் ஆகிட்டாங்க, குரூப் 2 ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா ஓகே, அவங்க நெக்ஸ்ட்டு பதவிக்கு போயிடுவாங்க. சப்போஸ் தோல்வி அடையக்கூடிய மாணவர்களுடைய சூழ்நிலையை நம்ம எதிர்பார்த்து அதற்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ 2 வருஷம் வெயிட் பண்ணி நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சா பரவாயில்ல, ஒரு தோல்வி கிடைச்சிருச்சுன்னா அதுவும் அவர்களையும் அவர்களோட குடும்பத்தையும் பாதிக்கும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தினால டிஎன்பிஎஸ்சி இதை கருத்தில் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணக்கூடிய அஸ்பிரன்ஸுக்கு சரியான பதில்கள் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் மாணவர்கள் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி உடனடியாக அட்லீஸ்ட் இந்த மாதம் ஆனுவல் பிளானரையாவது ரிலீஸ் பண்ணுங்கள். குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டை நியாயமான நேர்மையான முறையில் சரியான முறையில் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கப்படுது. ஏன்னா இந்த குரூப் 2 மெயின்ஸ் தேர்வு எழுதும் போதே காலையில் தமிழ் தகுதி தேர்வு ஒவ்வொருத்தருடைய கொஸ்டின் பேப்பர் இன்னொருத்தருடைய கொஸ்டின் பேப்பர் இன்னொருத்தருக்கு அப்படி மாறி மாறி வந்தது. அதுலேயும் ஒரு சரியான முறையில் நடக்கலை. அதே போல் நம்ம மதியம் ஜிஎஸ் பேப்பரில் நல்லா நடந்துச்சு, எந்த ஒரு குளறுபடியும் இல்லை அப்படின்னு சொன்னாலும், ஆனால் பல பேர் அது சரியான முறையில் அந்த தேர்வை எழுதலை, சில பேர் பார்த்து எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. எப்படியோ குரூப் 2 ரிசல்ட் நேர்மையான முறையில், அதாவது நேர்மையாக தேர்வு எழுதியவர்களுக்கு நேர்மையான ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறது எல்லா அஸ்பிரன்ஸுடைய சார்பில் கேட்டுக்கிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி அட்லீஸ்ட் இந்த மாதம் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரையாவது வெளியிடுங்கள். ஏன்னா இதை நம்பி படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி.